ஹாய் கைஸ், வெல்கம் டு EAA சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் 2024 ஆண்டு அப்ளைட் பேப்பரில் 6ஆம் கல்வியில் இருந்து 10ஆம் கல்வி வரைக்கும் பார்ப்போம். 6ஆம் கல்வியை பாருங்கள். 6ஆம் கல்வி யூகமா V ஆகியன U.V அரையாக மாற உள்ள இரு அலகு காவிகள் என கொள்வோம். A alpha U சக V எனவும் B சமன் U சக பீட்டா V எனவும் கொள்வோம். இங்கு alpha பீட்டா நிறையன்களாம். A B ஆகிய காவிகள் செங்குத்தானவையாகவும் A சக B ஆனது Uவிற்கு சமாந்தரமாகவும் இருப்பின் alpha பீட்டாவுக்கு பெருமானங்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தந்த தரவுகளை குறிப்போம். U.V அரையா. அடுத்த தரவு என்ன சொல்லியிருக்காங்க? A சமன் alpha U சக V, B U சக பீட்டா V என்று தந்திருக்காங்க. இதில் A, B ஆகிய காவிகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தானவை. A, B காவிகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தண்டா என்ன? அவற்றோட குற்றுப்பெருக்கம் 0க்கு சமனாக இருக்கும். ஆகவே A.B 0க்கு சமனாக இருக்குது. அப்போ இதை சுருக்கினா alpha U சக V சக U இன்ட்டு பீட்டா V 0க்கு சமனாக இருக்குது. இதை சுருக்கினா alpha இன்ட்டு U.U சக alpha beta into U.V சக V.U சக B into V.V. அவங்க ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க U, V ரெண்டுமே அலகு காவி. அப்போ U.U என்ன? ஒன்று தான். ஆகவே அல்ஃபா சக U.V அரை என்று தந்திருக்காங்க. ஆகவே அல்ஃபா சக பீட்டா கீழ் 2 சக V.Uஓ U.Vஓ ரெண்டுமே ஒன்று தான். இதுவும் அரை சக பீட்டா இன்ட்டு அலகு காவியினுடைய ஒன்று வேறு பூச்சி. ஆகவே அல்ஃபா சக பீட்டா சக அல்ஃபா பீட்டாவின் கீழ் 2 சக அரை 0க்கு சமனாக இருக்கும். இது ஒரு தொடர்பு. அடுத்தது அவங்க தந்திருக்கிறத பாருங்கள். A, B ஆகிய A சக B ஆனது Uவிற்கு சமாந்தரம். A சக B காவி U காவிக்கு சமாந்தரம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் A சக B காவியில் ஒரு லெம்டா மடங்கு தான் யூன்னு சொல்கிறேன். அப்போ நான் இந்த சமாந்தர மண்டைகள் இந்த தொடர்பு உண்மையாக இருக்குது தானே, ஏதோ ஒரு மடங்கு காவியை தானே இருக்கும். ஆகவே A சக B என்ன? அல்ஃபா U சக B சக U சக பீட்டா V லெம்டா யூக்கு சமனாக இருக்குது. அப்போ யூக்குரியால் பொதுவெடுத்தா அல்ஃபா சக 1 இன்ட்டு U சக பீட்டா சக 1 இன்ட்டு V லெம்டா யூக்கு சமனாக இருக்குது. இதில் நாம் சுருக்கி எடுத்தோம்னா அல்ஃபா சக 1 லெம்டாக்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி பீட்டா சக 1 0க்கு சமனாக இருக்குது. ஆக பீட்டா சக 1 0க்கு சமனபடி என்ன சொல்லலாம்? பீட்டா மறை 1ன்னு சொல்லலாம். இது எனக்கு கிடைக்கிற ஒரு தொடர்பு. அடுத்த தொடர்பை இங்கேருந்து எடுப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த தொடர்பை நான் இங்கே பிரதிடுறேன். பார்த்தா அல்ஃபா சய 1 சக அல்ஃபா பீட்டாவில் அல்ஃபாவின் கீழ் 2 இன்ட்டு சய 1 சக அரை 0க்கு சமன். ஆகவே அல்ஃபா சய 1 சக சய அல்ஃபாவின் கீழ் 2 சக அரை 0க்கு சமன். அப்போ அல்ஃபாலேருந்து alpha by 2 போனால் alpha by 2 சமன். அங்கால 1 சய அரைக்கு சமனாக இருக்குது. ஆகவே எனக்கு அல்ஃபாவுக்கு விட என்னென்று வரும்? 1 நமக்கு கிடைக்கும். ஆகவே அல்ஃபா சமன் 1 பீட்டா சமன் சய 1 எங்களுக்கு தேவையான விடைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஏழாங்கல்வியை பாருங்கள். ஏழாங்கல்வி நம்மட சமநிலை கேள்வி. நீளம் 4ஐயும் நிறை W-ஐயும் உடைய ஒரு சீரான கோள் AB, அதன் மேல்முனை B ஓர் ஒப்பமான நிலைக்குத்து சுவருக்கு எதிரேயும் கீழ்முனை A கிடையுடன் 30 பாகை சாய்ந்துள்ள ஓர் ஒப்பமான தளத்தின் மீதும் இருக்க 40 AC சமன் A ஆன புள்ளி Cயில் ஒரு கிடைவிசை P கோளிற்கு பிரயோகிப்பதன் மூலம் வைத்திருக்கப்படுகின்றதா? உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கோள் கிடை சாய்தளத்துடன் 30 பாகை சாய்ந்துள்ளது. இதிலேருந்து நாங்கள் பீட பெருமானத்தை காட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டாக விசைகளை கிடையாது நிலைக்குத்தா பிரித்து திருப்பம் எடுப்பதன் மூலம் நான் இந்த கேள்வியை செய்ய ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக நான் விசைகளை நிலைக்குத்தா பிரிக்கிறேன். நிலைக்குத்தா என்னென்ன விசைகள் இருக்குது? முதலாவது விசைகளை குறிக்கிறத பாருங்கள். இங்கே கோளுக்கு நிறை அதில் சீரான கோளன்றபடியாக அதில் மத்தியில் தாக்கும். அதாவது ரெண்டே தூரங்களில் தாக்கும். அதே மாதிரி பி விசை ஏ தூரத்தில் தாக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு இடத்துலையும் இந்த ஒரு இடத்துலையும் கோள் தொடுகையில் இருக்குது. ஆனால் இந்த 2 தளமுமே உராய்வு இல்லாத அதாவது
ஒப்பமான தளங்கள் என்றபடியாக இங்கே மறுதாக்கம் மட்டும் தளத்துக்கு செங்குத்தாக தாக்கும். அதை நான் R1 R2 என்று குறிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டாக நான் விசைகளை நிலைக்குத்தாக பிரிக்கேன். நிலைக்குத்தா என்ன விசை இருக்கும்? டபிள்யூவும் R2 நிலைக்குத்து பிரித்த கூறும் இருக்கும். இங்கே 30 பாகை, இப்போ ஒன்று விட்ட கோணத்தின் அடிப்படையில் இதுவும் 30 பாகையாக வரும். ஆகவே இதை 60 பாகை என்று என்னால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். செங்குத்து தானே. ஆகவே நிலைக்குத்தா பிரித்தா R2 சைன் 60 பாகை வந்து எனக்கு டபிள்யூவுக்கு சமனாக இருக்குது. இதில் இருந்து R2 வந்து எனக்கு 2W √3 எனக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும். அடுத்தது நான் விசையை கிடையா பிரிக்கேன். கிடையா பிரித்தா என்னென்ன விசை? ஒன்று வந்து P R1, அடுத்தது R2 கிடை பிரித்த கூறு. அப்போ P வந்து R1 சக R2 cos 60 பாகை, R1 சக R2/2 என்று கிடைக்கும். இது எனக்கு அடுத்த தொடர்பு கிடைக்கும். இப்போ நான் திருப்பத்தை எடுப்பேன். நான் திருப்பத்தை A பற்றி எடுக்கேன். A பற்றி திருப்பம் எடுக்கேன். A பற்றி திருப்பம் எடுக்கல இது என்ன திருப்பமாக இருக்கும்? Pக்கு A பற்றி இதான் A புள்ளி. A புள்ளி பற்றி Pக்கான திருப்பம் என்ன? வலஞ்சுழி திருப்பமாக இருக்குது. ஆகவே மைனஸ் இன்ட்டு இப்போ நம்ம விசைகளை குறிக்க பாருங்கள். இப்போ இந்த புள்ளியை என்னவாக இருக்கும்? இந்த கோணம் 30 பாகையாக தான் இருக்கும். இதுவும் 30, இதுவும் 30. ஆகவே இவர் எவ்வளோ இருப்பேர்? ஒன்று விட்ட கோணத்துக்கு அடிப்படையில் 60 பாகையாக இருப்பேர். அப்போ சய இன்ட்டு பீட செங்குத்து பிரித்த P சைன் 60 பாகை தர தூரம் எவ்வளவு? A தூரம். இந்த திருப்பம் எடுத்துட்டேன். அடுத்தது யார்? நிறைக்கு. இப்போ பாருங்கள், இது 60 பாகை என்றைக்குல இவர் எவ்வளவு? 30 பாகையாக இருப்பேன். இவரும் என்ன? வலஞ்சுழி திருப்பம் தான். ஆகவே மைனஸ் இன்ட்டு W சைன் பிரித்த கூறு. W சைன் 30 பாகை இன்ட்டு எவ்வளவு தூரம்? 2. அங்கால R1 வந்து இடஞ்சுழி திருப்பம் சக R1 என்ன கோணம் இது? இது வந்து 60 பாகை, அப்போ இங்கே வந்து 30 பாகை, அப்போ இது திருப்பி 60 வரும். அப்போ செங்குத்தா பிரித்தா R1 சைன் 60 பாகை இன்ட்டு தூரம் Aயிலிருந்து 4 சமன் 0க்கு சமனாக இருக்குது. ஆகவே நம்ம இது சுருக்கினோம்டா R1 சைன் 60 இன்ட்டு 4A வந்து என்னத்துக்கு சமனாக இருக்கும்? P சைன் 60 இன்ட்டு A சக W சைன் 30 இன்ட்டு 2 இருக்குது. ஆகவே நம்ம இந்த இதில் இப்போ A எல்லாத்தையும் வெட்டுவோம். ஆகவே R1 வர்க்கமூலம் 3 2 இன்ட்டு 4 சமன் P√3/2 சக W இன்ட்டு 2. ஆகவே சுருக்கினமண்டா 2√3 R1 சமன் P√3/2 சக W1 எனக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும். இப்போ எனக்கு தேவையான ஆள் யார்? P தானே. ஆகவே மிச்ச 2 பேருக்கும் தேவையான பெருமானங்களை போடுறேன். நான் R1க்கு பதிலாக P சய R2/2 போடுறேன். ஆகவே 2√3 P சய R2/2 சமன் P√3/2 சக W. அவை R2க்கு பதிலாக என்ன போடலாம்? 2W√3 இன்ட்டு 2 சமன் P√3/2 சக W. இந்த 2 மட்டுப்படும். சுருக்கி நான் இங்கே கொண்டு வந்து எழுதுகிறேன். 2√3P சய இந்த √3 மட்டுப்படும். 2W சமன் P√3/2 சக W. ஒரு பக்கம் எடுத்தால் 3W சமன் இங்கால பக்கம் இங்கே 2 இருக்குது, இங்கால அரை இருக்குது. ஆகவே 3/2√3P என்று வரும். ஆக இந்த 3 மட்டுப்பட்டால் P சமன் 2W/√3 நமக்கு தேவையான விட கிடைக்கும். ஆகவே Pக்கு வந்து 2W/√3 விட கிடைக்கும். வெட்டங்களையே பாருங்கள்.
உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு m,2m திணிவுகளை உடைய a,b எனும் இரு துணிக்கைகள் கிடையுடன் π/4 சாய்ந்த ஒரு தளத்தின் மீது வைக்கப்பட்டு ஓர் லேசான நீட்ட முடியாத இழையினால் தொடுக்கப்பட்டு ஏற்கு பிரயோகிக்கப்படும் விசை Pயினால் 40 வைக்கப்பட்டுள்ளன. Pயின் தாக்கக்கோடு முளையும் ஓர் அதிஉயர் சரிவு கோடு வழியே கிடக்கின்றன. துணிக்கை A தளத்தின் கரடான பகுதி மீதும் துணிக்கை B தளத்தின் ஒப்பமான பகுதி மீதும் உள்ளன. ஏற்கும் பிற்கும் இடையே உள்ள உராய்வு குணகம் மியூ அரை என்றபடியாக அவங்க அந்த 2 மொட்டுக்குலர் 2p சய 2mg சிறிதளவு சமன் mg என்று காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இது உண்மையாகவே நம்மளோட உராய்வு கேள்வி தான். ஃபஸ்ட்டாக நம்ம விசைகளை குறிப்போம். 2mg கீழ் நோக்கி இங்கே mg இழுவை t இருக்கும். உராய்வு விசை ஒரு f. அதே மாதிரி 2 இடது மறுதாக்கம். இதை R1 என்று குறிப்போம். இது மறுதாக்கம் R2 என்று குறிக்கிறோம். இப்போ எனக்கு என்ன தேவை? உராய்வு தானே. f சமன் mod of f சிறிது அல்லது சமன் மியூ இன்ட்டு ஆருக்கு சமன் என்று நமக்கு தொடர்பு தெரியும். அப்போ இந்த தொடர்பை சரியாக்குறதுக்காக நான் எனக்கு எஃப்க்கான பெருமானம் தேவை, ஆருக்கான பெருமானமும் தேவை. அப்போ ஃபஸ்ட்டாக நான் எஃப்பை காண்றதுக்கான தொடர்பை பார்ப்போம். ஒன்றில் நான் ஏக்கு மட்டும் எஃப் சமன் இந்த சாய்தளத்தின் வழியை விசைகளை பிரிச்சிருக்கலாம். பிரித்தா பாருங்கள், எனக்கு டி என்று எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தெரியாக்கணியம் வரும். ஆனால் நான் தொகுதிக்கு எடுத்தேன்டா இந்த டீம் சமப்படுத்தப்படுறதால எனக்கு எஃப்ன்ற ஒரே ஒரு தெரியாக்கணியத்தில் மட்டும் எனக்கு விடையை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே நான் ஃபஸ்ட்டாக தொகுதிக்கு இந்த திசையில் விசைகளை பிரிக்க என்ன வரும்? பி சமன் பி என்ற விசை மட்டும்தான் சாய்தளத்தின் வழியை மேல் நோக்கி இருக்குது. அது எஃப் சக இந்த திணிவு எம்ஜி sin π/4 சக 2mg sin π/4க்கு சமனாக இருக்குது. ஆகவே P சக F இன்ட்டு 3mg π/4 ஒன்றிங்கள் √2 தானே. ஆகவே Fக்கு எனக்கு கிடைக்கும் P சய 3mgயின் கீழ் √2 எனக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும். இப்போ நான் Fக்கு தொடர்பு எடுத்துட்டேன். அடுத்தது என்ன? ஆருக்கு தொடர்பு, அதாவது R2க்கான பெருமானத்தை நான் காணும். R2க்கு என்ன? நம்ம நேரடியாக அதாவது ஏக்கு மட்டும் நான் சாய்தளத்துக்கு செங்குத்தாக விசைகளை பிரிச்சிருந்தா சரி. என்ன வரும்? R2 mgட கொஸ்பிரித்த ஊருக்கு சமனாக இருக்குது. ஆகவே R2 சமன் mg/√2 எனக்கு அடுத்த தொடர்பு கிடைக்கும். இப்போ என்ன? F சமன் mod of F சிறிதளவு சமன் மியூ இன்ட்டு ஆருக்கு நம்ம போடுவோம். எஃப்க்கு பதிலாக என்ன போடலாம்? பி சய 3mgயின் கீழ் √2 சிறிதளவு சமன் மியூக்கு அரை இன்ட்டு ஆருக்கு பதிலாக எம்ஜியின் கீழ் √2. ஆகவே ருட்டை சுருக்கினோம்டா √p சய 3mgயின் கீழ் மொட்டுக்குள்ள சிறிது √2 சிறிதளவு சமன் எம்ஜி கீழ் √2. இந்த √2 மட்டுப்பட்டால் நமக்கு கிடைக்க அவங்க ஹார்ட்டை சொன்ன விட இதில் இங்கே இருக்கிற 2 இங்கே போய் பெருக்கப்படும். ஆகவே 2 மொட்டுக்குள்ள √2p சய 3mg சிறிது அல்லது சமன் mg என்று அவங்க ஹார்ட்டை சொன்ன விடைய நம்மளால் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது 9ஆம் கேள்வி. 9ஆம் கேள்வி என்ன? நிகழ்தகவு கேள்வி. A, B என்பன ஒரு மாதிரி வெளியின் இரு நிகழ்வுகள் என கொள்வோம். PA 1/5, PA/B 1/10, PB/A 3/10 தந்திருக்காங்க. இதில் இருந்து நாங்கள் PBயும் PA 1/Bக்கும் விடைகளை எடுக்கணும். ஃபஸ்ட்டாக பாருங்க, நான் இவர் எடுக்கேன் PA/B. இவர் என்ன சொல்லலாம்? PA இடைவெட்டு Bயின் கீழ் PB என்று நம்மளால் சொல்லிடுது. இவர் எவ்வளவு? 1/10. இப்போ இதில் எனக்கு இந்த தொடர்பு தெரியா, இவரும் தெரியும். அப்போ இவர் இருக்கட்டும். அடுத்தால பார்ப்போம். PBயின் கீழ் A PA இடைவெட்டு Bயின் கீழ் PAக்கு சமனாக இருக்குது. இது எவ்வளவு? 3/10.
இதில் எனக்கு என்ன தொடர்பு தெரியும்? பிஏக்கான தொடர்பு தெரியும் தானே. அப்போ பிஏ இடைவெட்டு பி வந்து 3 தர பிஏக்கு பதிலாக என்ன போடலாம்? 1/5. ஆகவே எனக்கு 3/50 என்று தொடர்பு கிடைக்கும். இப்போ இவர் 3/50 பிபிஏ காணல தானே. இப்போ 3/50 தர 1 பிபி என்னத்துக்கு சமனாக இருக்கும்? 1/10க்கு சமனாக இருக்கும். ஆகவே பிபி வந்து சுருக்கி எடுத்தால் 3/5க்கு சமனாக இருக்குது. ஆகவே அவங்க கிட்ட முதலாவது எடுத்துக்கொள்ளல. அடுத்த தொடர்பு நமக்கு தெரிஞ்சது. பிஏ ஒன்றிப்பு பி என்றது பிஏ சக பிபி சக சய பிஏ இடைவெட்டு பிக்கு சமனாக இருக்குது. அப்போ இதில் நம்ம அந்த பெருமானங்களை போடுவோம். 1/5 சக 3/5 சய 3/50. அப்போ இது என்ன வரும்? 40/3 சய 50. ஆகவே நமக்கு விட கிடைக்கும் 37/50 விட கிடைக்கும். ஆகவே பிபி வந்து 3/5ஆகவும் பிஏ ஒன்றிப்பு பி வந்து 37/50ஆகவும் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது 10ஆம் கேள்வி. 10ஆம் கேள்வி ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட பின்வரும் 7 நோக்கல்களில் இடையம் வந்து 5 தந்திருக்காங்க, ஆகாரம் 7, இடை வந்து 5. இதுலேருந்து பிக்யூஆர்எஸை காண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக இடையம் 5 என்ன? இந்த நோக்கல்களில் நடுவில் இருக்கிற உறுப்பு. ஆகவே நேரடியாக சொல்லலாம் பி வந்து 5 என்னால் சொல்லிடு. அடுத்தது வந்து ஆகாரம்ன்றது 1, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தரம் அந்த நோக்கல் வந்தால் அதை வந்து ஆகாரம்னு சொல்லுவோம். இப்போ 1, 3, 4, 5 எல்லாமே ஒரு தரம் தான் வந்திருக்கு. அப்போ ஆகாரம் 7 வரணும்னா QRS 3ல் 1ல் Qவும் 6ம் 7 வந்து எஸ் வந்து 7 வராமல் இருக்கலாம், அல்லது QRS 3மே 7 வந்திருக்கலாம். 2 கண்டிஷனும் சரி வரலாம். இப்போ அதை என்னென்னு செக் பண்ணுறதுக்கு தான் நமக்கு தந்திருக்கிற அடுத்த தடவை என்ன? இடை என்றால் என்ன? எல்லா நோக்கல்களையும் கூட்டி நோக்கல்கள் எண்ணிக்கையால் பிரித்து வர விட தான் இடை. இப்போ ஃபஸ்ட்டு நாம் அதை செக் பண்ணி பார்ப்போம். 1 சக 3 சக 4 சக 5 இது ரெண்டும் நமக்கு ஷூராக தெரியும். கியூவும் 6ம் 7 தான். எஸ் தான் என்னென்னு நமக்கு ஷூராக தெரியும். முழு நோக்கல்கள் எண்ணிக்கை 7 சமன் என்ன? 5க்கு சமனாக இருக்குது. ஆகவே 1 சக 3 4 4 4 8 8 மஞ்சும் 13 13 13 இங்கே 7 7 14. ஆகவே மொத்தம் 27 சக எஸ் வந்து 35க்கு சமனாக இருக்குது. ஆகவே எஸ் வந்து 8 இருக்குது. இதுலேருந்து நாம் எஸ் 8 சொல்லிடுறோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கண்டு 7 நோக்கல் என்னது மாறத்திறனை காண சொல்லியிருக்காங்க. மாறத்திறனுக்கான சமன்பாடு என்ன? மாறத்திறன் வந்து நோக்கல்கள் வந்து அவற்றிட இடைக்கும் இடையிலான வித்தியாசத்தில் வர்க்கத்தை நோக்கல்கள் எண்ணிக்கையால் பிரிக்கிறது. அப்போ இதுக்கு போட்டோம்டா முதலாவது நோக்கல் 1 சய இடை வந்து 5 முழுவதின் வர்க்கம் சக 3 சய 5 முழுவதின் வர்க்கம் சக 4 சய 5 முழுவதின் வர்க்கம் 5 சய 5 முழுவதின் வர்க்கம் சக இங்கால 7 சய 5 முழுவதின் வர்க்கம் சக 7 சய 5 முழுவதின் வர்க்கம் சக 8 சய 5 முழுவதின் வர்க்கம். முழுவதுக்கு கீழே நோக்கல்கள் எண்ணிக்கை 7. இப்போ 1லேருந்து 5 போனால் சய 4 சய 4 வர்க்கம் 16. அதே மாதிரி 3லேருந்து 5 போனால் சய 2 அதில் வர்க்கம் 4. அதே மாதிரி சய 1 1 வர்க்கம் 1 எங்கால 0. அதே மாதிரி 7லேருந்து 5 போனால் 2 2 வர்க்கம் 4 சக 4 இங்கால 3 வரும் 3 வர்க்கம் 9 7. ஆகவே என்ன? 16 சக 4 20 20 1 21 21 மட்டும் 29 29 9 38. ஆகவே மாறத்திறன் வந்து 38ன்றதை நம்மளால் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இதோட நாங்கள் அப்ளைக்கிற 10 கேள்விகளும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட யூடியூப் சேனலில் அடுத்த வார வீடியோக்களில் மற்ற பாடங்களுக்கான விளக்கங்களும் வந்து கொண்டு இருக்குது. இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னா எங்களோட EAA யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அதில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள்.